அந்த ரெட் கார்டு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெரிய கயாஸ் ஆச்சு. இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அவங்க ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது சொன்னதுக்கப்புறம் வெளில வந்தால் அவங்களே நார்மலைஸ் ஆகி ஃபேன் ஃபெஸ்டிவல் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிரேட் கொஸ்டின். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க 200% கேம்ல விளையாடி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க விக்கல்ஸ் விக்ரம் மிஸ் பண்ணாரு? நான் எதுவுமே மிஸ் பண்ணலங்க. மிஸ் பண்ணீங்க, அதனால தான் நீங்க வின்னர் ஆகல. அப்போ எஃப்ஜே வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொன்னாரு. நீ வந்து காரியவாதி, நீ வந்து செல்ஃபிஷ், நீ ஒன்று சொல்லுவானா, நீ ஃபாலோ பண்ண மாட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிதான் இருந்தீங்களா வீட்டில் நீங்க? அவர் பார்வைக்கு அது அவர் பார்வை, அவர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட இல்லை ப்ரோ. அவர் அப்படி சொல்றாருன்னா அப்போ அதில் உண்மை இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க வியானா வந்து லவ் கண்டென்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க, எஃப்ஜே வந்து லவ் கண்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து அவங்க எவிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு அண்ணனா வந்து எப்படி நீங்க வந்து ஒரு தங்கச்சியை லவ் கண்டென்ட் பண்ண சொல்லலாம்? அண்ட் விஜேஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரிசம் பண்றாரோ வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குங்க. இந்த கார் டாஸ்கில் ஒரு அக்ரெஷன், நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினது, அது எல்லாமே அந்த சமயத்தில் வந்து ஃபேராக இருந்துச்சு. ஒரு கரெக்டாக நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் பண்ணீங்க. அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமேட்டு பிக் பாஸ் வந்து எல்லாரும் பேரும் சொல்கிறப்போ நீங்களே எந்த சின்ன கிளாப் பண்ணீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி பண்ண விக்ரமா இப்படி பண்ணுறாரு, எது உண்மை? அது ஃபன்னாக இருக்கிறதுக்கு ஓகே ப்ரோ. எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இதை வந்து ஒரு சொசைட்டிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா கருதுறாங்கன்றப்போ, அவர் அந்த மாதிரி பெண்களுக்கு நடந்துறப்போ அது நார்மலைஸ் ஆகப்படுதோ வெளியில, இந்த மாதிரி பண்ணால் எதுவும் சொல்ல மாட்டிருக்காங்க அங்களே, அது கொஞ்சம் வெளில போனால் நார்மலைஸ் ஆகிடுதோ அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? சொல்லுங்க விக்ரம், எப்படி வந்து எமோஷனலாக எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணுறீங்க? பாச பிணைப்பில் அக்கா பாண்ட், அண்ணன் கார்டு, தங்கச்சி கார்டு அப்படின்னு போட்டு எல்லாரையும் பாசத்தில் பிணைப்பாக ஒன்று பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக அவங்களுடைய கேம் பிளேவை அப்படியே அடக்கி அவங்க விட மேலே போயிடுறீங்களே எப்படி? சுபிக்ஷா போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், ஓகேவா? வியானா போனதுக்கும் நீங்கள் தான் காரணம். இந்த மாதிரி எல்லாரையும் பேசி பேசி அன்பாக செஞ்சிட்டீங்க. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 செகண்ட் ரன்னர் அப் விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். வந்து பார்த்தீங்களா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளி உலகம் எப்படி இருக்கு? அந்த அட்மாஸ்பியருக்கும் இந்த அட்மாஸ்பியருக்கும் நல்லா இருக்குங்க. எனக்கு அட்லீஸ்ட் நல்லா இருக்கு. ஃபேமிலிலாம் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டு என்ன வந்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது நிறைய லவ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பர். நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க பிரதர்? டைட்டில் வின் பண்றதை தாண்டி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க 200% கேம்ல விளையாடி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க விக்கல்ஸ் விக்ரம் மிஸ் பண்ணாரு? நான் எதுவுமே மிஸ் பண்ணலங்க. மிஸ் பண்ணீங்க, அதனாலதான் நீங்க வின்னர் ஆகல. இப்படி சொல்ல முடியாது இல்லைங்க. இப்போ ஹுசைன் போல்ட் ஓடுறாரு, கூட எல்லாரும் ஓடுறாங்க, நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க? எனக்கு அந்த ஜெனட்டிக்ஸ் இல்லை நான் சொல்ல முடியும். அவர் வேகமா ஓடிட்டாருன்னா திவ்யா ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் என்னோட 100% கொடுத்தேன், அதுக்கு இவ்வளோ லவ் கிடைச்சிருக்கு. இவ்வளோ கிடைச்சிட்டு மிஸ் பண்ணோன்னு சொல்றது, இவ்வளோ கிடைச்சவங்க நம்ம மதிக்காத மாதிரி ஆயிரும்ல. இவ்வளோ கிடைச்சா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, 100% கொடுத்தீங்க இந்த சென்ஸ்னா, நீங்கள் வந்து அங்கே நடந்த விஷயங்கள் பேசினதாகட்டும், அதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாத்தையும் சேர்த்து. ஆமாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ எங்களுக்கு எங்கே கொஞ்சம் மாறுபடுறேன்னா, விக்கல்ஸ் விக்ரம் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாரு. ஆனால் சில இடத்துல அவர் வைக்கலையோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர்மெலன் அவர்கள் வந்து பெண்கள் கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி போகிறப்போ நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லியோ. ஏன்னா நான் எங்க கேட்குறேன்னா, ஒரு நாள் வந்து வாட்டர்மெலன் சார் வெளில கூப்பிட்டு வச்சு நீங்கள் சபரி எஃப்ஜே 3 பேரும் பேசியிருப்பீங்க. லைக் சபரி சொல்லியிருப்பாரு, நீ வந்து பண்ணுறது தப்பாக இருக்குது, பொண்ணுங்களாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ ஆனால் நீ வந்து பார்த்து இருந்துக்கோ, வெளில இது பண்ணால் இன்னும் வேற மாதிரி ஆகிடும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. வீக்கெண்டில் அதை பற்றி பெருசாக அட்ரஸ் பண்ணவே இல்லையே நீங்கள்? பெண்கள் சேஃப்னு சொல்லிட்டாங்கல்ல. பெண்கள் அதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து நாங்க வந்து சேஃபா இல்ல கம்ஃபர்டபுளா அப்படின்னு இல்லன்னு சொல்லிருக்காங்களா? சபரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சபரி கிட்ட கம்ப்ளைண்ட் நீங்களும் அங்க இருந்தீங்க, அதனால அவங்க கிட்ட கேக்குறேன். ஏங்க சபரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அதை சபரி சொல்லணும். அவன் அதை சொல்லியிருப்பான், நான் மறந்துருப்பேன். பிளஸ் அந்த நேரத்துல சுபிக்ஷா இவங்களாம் எந்திரிச்சு நின்று ஐ திங்க் சேஃப்னு சொல்லிட்டாங்க. அப்படி பெண்களே சொல்லும்போது நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன சொல்ல முடியும்? அதே பெண்கள் தான் அதுக்கு முன்னாடி வந்து நாங்க அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா? அப்ப அது நீங்க பெண்கள் கிட்ட இல்லங்க கேட்கணும். இல்லங்க, நீங்க அங்க ஒரு ஆளா இருந்தீங்கல்ல, நீங்க அந்த சீன்ல இல்லன்னா நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன் இந்த क्वेश्चन. இல்லங்க நான் அங்க இருக்கேன், இது பெண்கள் இப்படி சொல்றாங்க அப்படியே சொல்லிட்டு அப்படியே மாத்தி சொல்லும்போது சரி அது அவங்க இட்ஸ் பிரைமர்லி அவங்க ப்ராப்ளம். அவங்கள முன்னிறுத்தி நம்ம பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, முன்னாடி நிக்கிற அவங்களே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது பின்னாடி நம்ம என்ன கத்துறதுக்கு இருக்கு?
ஸோ எங்களுக்கு வந்து அவர் அங்க சொல்லிட்டு இப்படி மாத்தி சொன்னாங்களே, அந்த இடத்துல விக்ரம் கேட்டிருக்கலாம்ல, அப்ப நீங்க அங்க சொன்னீங்களே இப்படி அது சொல்லி உங்களோட யா கருத்து. அந்த அந்த ஒரு விஷயம் ஒண்ணு மாறுபட்டுச்சு. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து ம். ரொம்ப அக்ரெசிவா, நீங்க ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் ம். அந்த மாரி சொன்ன இடங்கள்ல வந்து, இப்படி விக்ரம் நம்ம பார்க்கலையே, ஏன் இந்த ம். அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவர் அங்க போறாரு? எனக்கே அதுல கொஞ்சம் வருத்தம் இருக்குங்க. அந்த மாதிரி ம். வார்த்தைகள் பயன்படுத்தாம பேசியிருக்கலாம் தான். ம். அதுக்காக அவங்க வேற ஹர்ட் ஆகி அழுதுட்டாங்க. தட்ஸ் ம். வேர் ஐ தாட் ஐ லாஸ்ட் மை செல்ஃப். அதனால தான் நான் அந்த கன்டினியூஸா அந்த வியானா வந்து 2 பேர் வெளில போலாம்னு சொல்லும்போது நான் போய் வாலண்டியர் பண்ணியிருப்பேன். ம். ம். அது மேஜர் காரணமே அதான். அது நானே கொஞ்சம் ரிக்ரெட் பண்றேன். அத நம்ப சரி கோவத்துல இருந்தோம். அதுக்காக அப்படியா நம்ப ப்ராப்பராவே பேசியிருந்திருக்கணும்ன்றது எனக்கே ஒரு ரிக்ரெட் தான். அண்ட் இன்னொரு இடம் என்னன்னு பார்க்குறேன்னா, விக்ரம் வந்து எல்லா நார்ம்ஸும் கரெக்ட்டா சொல்லிட்டு பிக் பாஸ் ரூல ஃபாலோ பண்ணுவாரு. ம். எது சரி, எது தப்பு, இது அறம் தாழ்ந்து இது வரல, இது கொஞ்சம் வேற மாரி இருக்கு அப்படின்ற விஷயத்துல எல்லாமே கரெக்ட்டா நிப்பாரு. ம். அப்படி இருக்க விக்ரமே ஒரு இடத்துல வந்து டாஸ்க்காக வந்து எஃப்ஜே நின்றுப்பாரு. மேல ஆதிரி இருப்பாங்க. அங்க ம். தள்ளி விட்டப்போ வந்து ம். அது கொஞ்சம் விக்ரம் ஓவர் டூ பண்ணிட்டாரோ ஆமா, ஆமா. அப்படின்ற மாரி இருந்துச்சு. கரெக்ட் தான். ஸோ அங்க நீங்க வந்து சாரி சொன்னீங்க. அது எல்லாமே முடிஞ்சுச்சு. அப்போ எஃப்ஜே வந்து உங்கள எக்ஸ்போஸ் பண்ற மாரி நெறைய வார்த்தைகள் சொன்னாரு. நீ வந்து ம். காரியவாதி, நீ வந்து செல்ஃபிஷ், நீ ஒண்ணு சொல்லுவ, நீ ஃபாலோ பண்ண மாட்ட ம். அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிதான் இருந்தீங்களா வீட்ல நீங்க அவர் பார்வைக்கு? அது அவர் பார்வை. அவர்கிட்ட கேட்கணும். என்கிட்ட இல்ல ப்ரோ. கேட்கணும். அவர் அப்படி சொல்றாருன்னா, அப்ப அதுல உண்மை இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியலையே. எனக்கு ஏன் தெரியணும்? ஏங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அது ம். நம்ப நான் ஐயோ! இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணா பிக் பாஸ் வீட்லலாம் இருக்கவே முடியாதுங்க. ம். என்னென்னவோ சொன்னான். அவன் கோவத்துல இருந்தாங்க. ம். ம். மனுஷன் கோவத்துல இருக்கும்போது அவன் கத்துறது இப்ப ம். எஃப்ஜே கத்துவான்னு எனக்கு தெரியும். ம். ம். கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. என்னடா இப்படிலாம் ஏன்டா பேசுனேன்ற மாரி. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ம். கோவத்துல நெறைய வார்த்தைகள் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் நாங்க வெளியில பார்த்து பேசிக்கிட்டோம். இப்போ நானும் வெஜ்ஜெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ம். அப்படிதான் நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா எனக்கு தெரியல. இல்ல அது லைக் மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நான் அப்படி இருந்தேனா ம். இல்லையான்றது. அது எஃப்ஜேயோட கண் பார்வையில அப்படி இருந்துச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் நான் அப்படி இல்லன்னு. அவங்க ம். அப்படி நெனச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ட் விஜேஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரிசம் பண்றாரோ வீட்ல அப்படின்ற ம். மாரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. சோ இந்த விஷயம் தான். நீங்க கீழ தள்ளி விட்டீங்கல்ல, அந்த விஷயத்த வந்து அட்ரஸே பண்ணல விஜய் சேதுபதி அவர்கள். அதுக்கு நீங்க ப்ரிப்பேரா இருந்தீங்க. கேட்டா என்ன பண்ண சொல்லலாம்லாம் இருந்தீங்க. அந்த விஷயத்த விஜய் சேதுபதி ஸ்கிப் பண்ணிட்டாரு. சோ வந்து விக்கல்ஸ்க்கு வந்து ஃபேவரிசம் பண்றாங்களா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு திவ்யா தலையா இருந்தாங்கல்ல. ஆ. அந்த வீக்கெண்ட் தல விஷயத்தையே ஸ்கிப் பண்ணாங்க தெரியுமா? ம். யூசுவலா கேட்கறத. அதுக்காக விஜய் சேதுபதி திவ்யாக்கு ஃபேவரிசம் பண்றாங்கன்னு சொல்ல இது முடியாது. நாங்க அவங்கள்ட்டயுமே பேசுவோம். ஐ டோன்ட் திங்க் சோங்க. அது ம். வந்து ஒரு ஷோ. அன்னைக்கு யூ கைஸ் ஆர் இன் என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரி. ம். உங்களுக்கு ம். நல்லா தெரியும் ஸ்கெட்யூலிங் எப்படி, லைவ் எப்படி அது ஆனா ஏதாச்சும் நடந்திருக்கும். அது மிஸ் ஆயிருக்கு. மைட் ஹேவ் பீன் ஆக்சிடென்ட். இன்னொன்னு அந்த இன்சிடென்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ம். நானும் ஆதிரையும் பேசி, நானும் அவங்களும் பேசி, அவங்ககிட்ட நான் ஓப்பனா ஒத்துக்கிட்டு, ம். மன்னிப்பு கேட்டு, சரி என்ன தண்டனை வந்தாலும் ஏத்துக்கலான்ற ம். மோட்ல இருந்தேன். அந்த இஷ்யூல அதுக்கு மேல பேசுறதுக்கு மேபி எதுவும் இல்லாம இருந்திருந்திருக்கலாம். ம். ம். அதனால அவர் பேசலையோ என்னமோ, இல்ல அத தாண்டி வேற விஷயங்கள் நடந்திருந்துச்சோ என்னமோ. ஐ கான்ட் ரியலி அது நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இது அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாச்சும் விஜய் சார் இன்டர்வியூ கிடைச்சா கண்டிப்பா இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். நாங்க ஏன் சார் அட்ரஸ் பண்ணல? கண்டிப்பா கேளுங்க. கேட்போம். ம். அண்ட் தென் உங்களுக்கும் வியானாக்கும் என்ன பிரச்சனை? உங்க வீட்ல இருக்கப்போ உங்க பாண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தங்கச்சி, அண்ணன்ற ம். பாண்ட்ல ம். இருந்தீங்க. வெளில போயிட்டு உள்ள வராங்க. வந்தோனே நீங்க அத எதிர்பார்த்தீங்களா? அவங்க அப்படி பேசி வக்ரம், விக்ரம்னு சொல்லக்கூடாதுன்னு விஜய் சொன்னாரு. பார்வ அவ்ளோ சொன்னாங்க. ஆனா வந்து உங்கள வக்ரம், விக்ரம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க உட்கார வச்சு, "ஏன் என் மேல இவ்ளோ ஹேட் உனக்கு? சொல்லுன்னு" எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருப்பீங்க. அதுக்கு அவங்க பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு காட்டப்பட்ட வரைக்கும் அதுதான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல இதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது? ஆல் நான் உங்கள போய் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்கல. ம். நான் என்னன்னா, எனக்கு வியானா பத்தி கொஞ்சம் தெரியும். ம். அவ ஒரு இடத்த புடிச்சிட்டான்னா, அந்த ம். இடத்த விட்டு அவ மாறவே மாட்டா. ம். வாட் எவர் நீங்க லாஜிக்கலா பேசினாலும் சரி. ம். அது நான் அந்த பக்கெட் இதுலயே ஆ. நான் பார்த்துட்டேன். எஸ். ஸோ இவகிட்ட போய் இவ மைண்டெல்லாம் மாத்த முடியாது. ம். மைண்ட் மாத்துற இன்டென்ஷனும் கிடையாது. அவ வந்து நீ ஏன் என்ன ஹர்ட் பண்ணன்னு வரல. நீ தான்டா ஆ. அப்படின்னு வந்திருக்கா. என்னமோ நான் வியானாவே ஷாக் ஆயிட்டேன். ம். அதனால அப்புறம் ஐ வாஸ் ப்ரோக்கன். அப்புறம் ம். பிக் பாஸ் பேசினாரு. நான் வெளில வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ம். உன் பெர்ஸ்பெக்டிவ் நான் மாத்த விரும்பல. நான் ம். உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. ம். ம். பட் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. உன்னை ம். எமோஷனலா மேனிபுலேட்லாம் நான் பண்ணலம்மா. அது எனக்கு தெரியும். இது என் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். ம். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே இருந்தாங்க. ம். நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஐ ஹேவ் டிசைடட் டு பி டிஸ்டன்ட் ஃப்ரம் ஹர். அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண முடியாது. இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் அந்த நான் பேச போறதில்ல. பேசப்படுறது. அண்ட் நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த அளவுக்கு என் மேல ஹேட் இருக்க காரணம் என்ன? நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருந்தா தான் உனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு தோணியிருக்கும். அப்படி நான் என்ன பண்ணேன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல அப்படி ம். இப்படின்னாங்க. ம். எனக்கும் பேச 100 சம்திங் நாள் ஆயிடுச்சுங்க. ம். திருப்பி திருப்பி என்னத்த பேசுறதுக்கு இருக்கு. அப்புறமா வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்டா ஏதோ ரீல் பார்த்தேன்றாங்க. எபிசோடே ம். பார்க்கலன்றாங்க. அவங்களோட அவங்க அப்படிதான் போல. ஏதோ ஒரு 1 மினிட் பார்த்துட்டு ஒரு பாண்டே தூக்கி ஈஸியா எரிஞ்சிடலான்ற மாரி ஒரு இடத்துல வந்து அவங்க பேசியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இட்ஸ் ஓகே. இட்ஸ் டன் அவ்வளோதான்.
ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, மக்கள் பேசுகிறப்போ எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, ம். நீங்க வியானா வந்து லவ் கன்டென்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ம். எஃப்ஜே வந்து லவ் கன்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து அவங்க எவிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு ம். அண்ணனா வந்து எப்படி நீங்க வந்து ஒரு தங்கச்சிய லவ் கன்டென்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. ஸோ இதனால அவங்க ட்ரிகர் ஆகி உங்ககிட்ட பேசியிருக்காங்களோ? இருக்கலாம். நீங்க அத சொன்னீங்களா லவ் கன்டென்ட் பண்ண சொல்லி? தெரியலையேங்க. 105 நாள் உங்களுக்கு நான் ம். கடந்த 100 நாள்ல என்னலாம் சொன்னேன்னு கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இல்ல இருக்குமா? அந்த மெயின் இன்சிடென்ட்ஸ் இல்லையா இது? ஞாபகம் இல்ல. உங்ககிட்ட வீடியோ இருந்தா சொல்லுங்க. நான் பார்த்து சொல்லியிருந்தேன்னா வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த மோட்ல சொல்லியிருப்பேன் எனக்கு தெரியும். அது நீங்க, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் ம். வியானா 3 பேரும் பெட்ரூம் ஏரியால உட்கார்ந்திருப்பீங்க. எனக்கு என்னன்னாங்க, ம். அங்க எனக்கு பேசிக்கலி சொசைட்டிலயே லவ் பண்றது தப்புன்னு எனக்கு தோணாது. ம், ம், ஸோ அவங்க லவ் பண்றது பெரிய பிரச்சனை இல்ல. அது ம். லவ் கன்டென்ட்டா பண்றதும் ம். என்டர்டெயின் ஆகும். வாட்டெவர் உன்னால அத கன்டென்ட்டா கொண்டு போக ம். முடியும்னா, ஐ டோன்ட் நோ. அது ம். உன்னோட இஷ்டம். பண்றதுனா பண்ணிக்கோ. அந்த மாரி மேபி சொல்லியிருப்பேனா இருக்கலாம். ம், ம். டிசிஷன்ஸ் எடுக்கிறது அவங்கவங்க கால்ங்க. என் டிசிஷனுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ம். எடுத்துக்கணும். சரிங்களா? நான் போயிட்டு இன்னொருத்தவங்கள இது பண்ண முடியாது. ஸோ அவங்க அண்ட் ஆல்சோ வியானாக்கு இத பத்தி பேசுறதுக்கு உடன்பாடு இல்ல. ம், ம். எனக்கும் வியானாக்கும் என்ன இருந்தாலும், அவள் திருப்பியும் இந்த எஃப்ஜே இந்த மாரி விஷயங்கள் நான் ம். டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஐ புரியுது. ஹோப் யூ டோன்ட் மைண்ட். யா யூ டோன்ட் புரியுது, மைண்ட்? புரியுது, புரியுது, புரியுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் விக்கல் சிக்ரம்ட்ட எங்க வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா எங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அந்த கார் டாஸ்க்ல ஒரு அக்ரஷன், நீங்க கெட்ட வார்த்தை பேசினது, அது எல்லாமே அந்த சமயத்துல வந்து ஃபேரா இருந்துச்சு. ஒரு கரெக்ட்டா நீங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணத நீங்க பண்ணீங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு அந்த வீக்கெண்ட் எபிசோட் கிடையாது. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமேட்டு பிக் பாஸ் வந்து எல்லார் பேரும் சொல்றப்போ, நீங்களே எந்திரிச்சு நின்னு கிளாப் பண்ணீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி பண்ண விக்ரமா இப்படி பண்றாரு. இல்லங்க. இப்ப எது உண்மை? வாட் அ கியூட் கொஸ்டின். இல்லங்க, இப்போ நீங்க உங்க குடும்பத்துல இருக்கீங்க. ம், உங்க ம். மாமாவுக்கும் உங்களுக்கும் சண்டை. ம், மாமா உங்க தாய் மாமா. சின்ன ம். வயசுல இருந்து நீங்க உங்க பார்த்து வளர்த்துருக்காரு. ம். ஏதோ இதுல திட்டிட்டீங்க. ம், முடிஞ்சிச்சு. எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு கோவம் இருக்கும்? ம். எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ம், அப்படி 1000 தான் நாள் மாமா இல்லங்க. ம். வெளில போறாரு, அவர் ஏதோ பிசினஸ் ஏதோ வீக் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ கஷ்டப்படுறாரு. மூஞ்ச திருப்பிட்டு போயினாச்சும் காசு கொடுக்க மாட்டீங்க. ம். அந்த மாரி அவன் போற வரைக்கும் இருந்துச்சுங்க. போனோனே வி ஆர் ஆல்சோ வொரிட். ஓகே. 1000 தான் இருந்தாலும் 90 டேஸ் ஏதோ ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேமெண்ட் அவங்களுக்கு போகுமா? போகாதா? வெளியில போய் என்ன நெலைமை? அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வருமா? ம். வராதா? என்ன அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றத நாங்க வொரி பண்ணிட்டு தான் இருந்தோம். ம். அந்த இதுல பிக் பாஸ் அவங்கள அட்ரஸ் பண்ணும்போது, சரி ஓகே. ம். அவங்களுக்கு பேமெண்ட்ஸ்லாம் போயிரும். ஓகே. அப்படின்ற 1000 இருந்தாலும் சக கண்டஸ்டன்ட்டுங்க. ம். நம்மளுக்கு 2மே அட் அ டைம்ல நடக்கிறதாங்க ஹியூமன். ம், ம். நம்மளுக்கு அப்பா மேல கோவமும் இருக்கும், பாசமும் இருக்கலாம். அந்த மாரி ஒரு மேட்டர் தான் அது. ஓகே. அது வந்து இப்படி பண்ணா நீ இப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா இப்படி பண்ணக்கூடாதுன்னா, இல்ல இது நான் ஏன் கேட்டேன்னா, லைக் சென்னையில வெயிலும் அடிக்கும், மழையும் பெய்யாதுங்க. சென்னையில இல்ல நான் இது எதுக்காக நான் கேட்க வரேன்னா, ஆ. பார்வதி வந்து இத பத்தி பேசுறப்போ, ஆ. நான் தள்ளி விட்டது வந்து தப்பில்ல. ஆ. பாரு தள்ளி விட்டனால அந்த கான்ஸ்பிரசி தியரியே மாறிடுச்சு அந்த அது இடத்துல. அவங்க பெர்ஸ்பெக்டிவ். நம்ம என்ன பண்ண மேபி அப்படி முடியும்? இருக்கா? பாரு தள்ளி விட்டனால தான் அந்த அளவுக்கு விக்ரம் ஆகட்டும், சபரி ம். ஆகட்டும், வினோத் ஆகட்டும் அந்த அளவுக்கு அக்ரஷன் இருந்தாங்களா? இல்லையே. யாரு அப்படியா? மிதிச்சு வெளில தள்ளி ஒருத்தவங்க அன்கான்ஷியஸ் ஆனாலும் ம். அப்படிதான் இருப்போம். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் வெளில என்ன பேசப்பட்டுச்சுன்னா வந்து ம். சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க. ம். அவங்க வந்து ஏன்னா கூட இருந்தவங்க நீங்க தான். ம். வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றப்போ கூட, நீங்க வந்து இல்ல அவங்க நடிக்கிறதா இருந்தாலுமே வந்து அத எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன பெர்சன் நீங்க தான். ஸோ ம். அத பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க தூக்கிட்டு நீங்க தான் போனீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க அந்த இன்சிடென்ட்ல அவங்களுடைய மனநிலைமை என்ன இருந்துச்சு? ஏன்னா சாண்ட்ராவும் வெளில வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு அவ்ளோ பிரச்சனை இருந்துச்சு. நான் பெருசா எங்கேயுமே சொல்லாது. நான் விக்ரம்ட்ட மட்டும் தான் காட்டுனேன். நான் வெளில ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி. நான் நம்புறேங்க. ம். ஆப்வியஸ்லி நான் தான் கையில பார்த்தேன். என் கையில தான் அன்கான்ஷியஸ் ஆனாங்க. ம், ம். நான் ஏன் அத நடிப்புன்னு எடுத்துக்கணும்? வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ? நான் எதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் அவ்ளோ ஜட்ஜ் பண்ணணும்? எனக்கு தோணலங்க. ம். அதுக்கு அது அவங்கள அப்படி ஜட்ஜ் பண்ணி அப்படி எனக்கு தெரியல. அது என்ன பயன்? ம். வாட்ஸ் த பாயிண்ட்? இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் ஷோ. அந்த லெவல் தான் நான் பார்த்தேன். இவ்ளோ தூரம் அவங்க நடிச்சிருப்பாங்கன்ற ஜட்ஜ் பண்றதுக்குலாம் எனக்கு அங்க தோணவே இல்ல. நான் அது எல்லாரும் வந்து சொல்லும் ஒரு மாரி அந்த ஜோன்குள்ள இருக்கும்போது, ம். நான் இல்லப்பா, எனக்கு அப்படி தோணலப்பான்னு விலகி தான் வந்திருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். அண்ட் எனக்கு அந்த ஆக்டிங் மாரி தோணலங்க. என் கையில தான் பார்த்தேன். ஸோ ஓகே. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க சாரி கேட்கற போறப்ப கூட அவங்க ரொம்ப ஒரு மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கமருதீன் கால்ல விழுற போறப்ப கூட அவங்க பின்னாடி குனிஞ்சு ஒரு மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நடிப்பா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கூட இருந்தீங்க நீங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். அந்த விஷயம் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றது? சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா. ம். அவங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ம். கனி 80 டேஸ் பாண்ட் உங்களுக்கு. ம். அவங்க வெளியில போகும்போது தட் ஹேட் அன் எஃபெக்ட் ஆன் யூ. ம். எனக்கு பிரசன்ட் 20 இயர்ஸ் பாண்ட். அவர் வெளில போகும்போது என்ன எஃபெக்ட் எனக்கு ஆயிருக்கும்னாங்க. ம். அது ஒரு மாரி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ம். ம். இதெல்லாம் எல்லாரும் பண்ற பிஹேவியர் கிடையாது.
ம் 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 ஆனா சாண்ட்ரா எல்லாரும் கிடையாது. ம் அது அவங்க அப்படிதான். எனக்கு அவங்க பிஹேவியர் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா வெல் அண்ட் குட். ம் 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 இதெல்லாம் ஒரு பிஹேவியரே இல்ல, நடிப்பு தான் சொன்னீங்கன்னா அது ஹவ் கேன் ஐ? அதுதான் சாண்ட்ரா. ம் ம் அது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்ற மக்களோட இஷ்டம். நான் யாரு சொல்றதுக்கு இது சாண்ட்ரா கிடையாதுன்னு? ம் ம் ஹூ ஆம் ஐ டு சே தட்? சொல்லுங்க விக்ரம், எப்படி வந்து எமோஷனலா எல்லாரையும் மேனிபுலேட் பண்றீங்க? பாச பிணைப்புல அக்கா பாண்ட், அ, அண்ணன் கார்டு, ம், தங்கச்சி கார்டு ம், அப்படின்னு போட்டு எல்லாரையும் பாசத்துல பிணைப்பா ஒண்ணு பண்ணி ஸ்ட்ராட்டஜியா அவங்களுடைய கேம் பிளேவை அப்படியே அடக்கி ம். அவங்க விட மேல போயிடுறீங்களா? எப்படி பேசப்படுறாங்க? தெரியலங்க. நான் அது அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாரிலாம் நான் என்னால பண்ண முடியும்னு இப்பதான் கத்து வச்சிருக்கேன். இத இப்படியே யூஸ் பண்ணி எப்படியாச்சும் தமிழ்நாட்டு சிஎம் ஆயிடணும்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஏன்னா வந்து வீட்ல எல்லாருக்குமே வந்து பொதுவா பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து ஆ. 9 வரைக்கும் இருக்கா, 8th சீசன் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. 9th சீசன்ல பெருசா யாருக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. அவங்கள்ட்ட பேசி அட்வைஸ் பண்ணி அவங்களே நம்ம புட் டவுன் பண்ணி அப்படி மேல வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வெளியில வந்து சுபிக்ஷா போறதுக்கு நீங்க தான் காரணம், சரி. ஓகேவா? ம். வியானா போனதுக்கும் நீங்க தான் காரணம். அந்த மாதிரி எல்லாரையும் பேசி பேசி அன்பால செஞ்சிட்டீங்க சரிங்க. சூப்பர்ல, நல்ல பிளேல. அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. உங்களுடைய பாட்டம் ஆஃப் த ஆர்ட்ல இருந்து நீங்க அப்படி இருந்தீங்களா? இல்லங்க. அவ்வளவுதான். இல்ல. இல்ல. இப்படிலாம் சொல்றப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்றாங்களே. ஏங்க சிரிப்பா இருக்குங்க. பாவம் அவங்க. அந்த அந்த கேம் அந்த வீடு அப்படிதான் பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஐ நோ தே வில் ஜட்ஜ். தெரிஞ்சுதான் உள்ள போறோம். லெட் தம் ஜட்ஜ். தேர் ஆர் பீப்பிள், ஜட்ஜ் பண்ணாத பீப்புள் இருக்காங்க ஃபேன்ஸா. ஜட்ஜ் பண்ற பீப்புள் ஹேட்டர்ஸா இருப்பாங்க. நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல, இது யதார்த்தம். ஓகே. அண்ட் பிக் பாஸ் ஷோ வந்து ஒரு சோஷியல் ப்ரோட்டோடைப்பா பார்க்குறாங்க. ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் அங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர்ஸ் ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும். வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ அவங்க வீட்டில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ இந்த ரெட் கார்டு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெரிய கயாஸ் ஆச்சு. இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது சொன்னதுக்கப்புறம் வெளில வந்தால் அவங்களே நார்மலைஸ் ஆகி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிரேட் கொஸ்டின். ஃபேன்ஸ் ஃபெஸ்ட் நடத்துறது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. அது தப்பு. அங்கே ஒரு தப்பு. இப்போ நான் ஆதிரை எஃப்ஜேல காலை வரணும் தப்பு தானே. அதை நான் எங்கேயா ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா இல்லை ஏதாச்சும் டைல்யூட் பண்ண ட்ரை பண்ணேன்னா இல்லை தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி அது ஒரு தப்பு பண்ணிட்டேன், கடந்து போயிடலாம். அதுக்கு நான் ரெடி. அது தப்பு இல்லை, அவர் அந்த தப்பு டைல்யூட் பண்ணுறாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. மற்றபடி அவங்க லெட் தம் பி செலிப்ரேட்டட். நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டூ செலிப்ரேட். பீப்புள் ஹேவ் டு ரிமெம்பர் அவங்க நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன் மிஸ்டேக் கான் பி தம். பட் அது மிஸ்டேக் தான், அதை நான் கடந்து போயிடலாம். பட் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுல பூர்ணமான சந்தோஷம். அந்த மிஸ்டேக் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? கமருதீன் ஆகட்டும், பார்வதி ஆகட்டும். தெரியல ப்ரோ, இது அவுட் சைட் வேர்ல்டில் இருக்காங்க. இங்கே வந்து இட்ஸ் அ ஃபைட் ஃபார் சர்வைவல். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இட்ஸ் நாட் 1+1 = 2. இல்லை, உங்களுக்கு தெரியாதது இல்லை. இட்ஸ் அ ஃபைட் ஃபார் சர்வைவல். தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் சர்வைவல். அதை புரிஞ்சுக்கிற இடத்துல நான் இருக்கணும்ல. புரியுது. நானும் அந்த மாதிரி தானே. ஸோ லெட் தம் ஃபைட் ஃபார் தேர் சர்வைவல். வெளில வந்து நீங்கள் பேசுனீங்களா அவங்க கிட்ட? பாரு மட்டும் கால் பண்ணா, கமருதீனோட இதுக்கு. பாரு வந்து நான் கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இல்லடா விக்ரம், ரொம்ப டயர்டாக இருக்கு, கான் த்ரூ அ லாட், நீனும் இது பண்ணாத அப்படின்னா. ஸோ சரி, அது அவங்களே ஜோக்காக எடுத்துக்கலன்னா நம்ம அவளை ஹர்ட் பண்ணி எனக்கு ₹1 வேணாம். எனக்கு சத்தியமாக அந்த ஆசை இருந்தது. 1000 நான் வீட்டுக்குள்ளேயும் சொல்கிறது தான், 1000 இருந்தாலும் பாருன்ற மாதிரி. 1000 இருந்தாலும் பாருன்னு எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. அந்த அதுக்கு மட்டும்தான் கால் பண்ணி பேசினாங்க. ஆமாம். லைக் அவங்க கூட அந்த பாண்ட் கண்டினியூ ஆகுமா? வீட்டில் இருந்த பாண்ட் வெளியே? வீட்டில் எங்களுக்கு ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான். அதுதான் ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு. ஐ டோன்ட் நோ அவ்வளோ கன்னியூ ஆகுன்ற மாதிரி எனக்கு தெரியலை. பெருசாக பாண்டிங் அப்படி வருன்ற மாதிரி எனக்கு தோணலை. ப்ரொஃபஷ்னலி ஏதாச்சுன்னா பேசலாம், கொள்ளலாம். அது மாதிரி பர்சனலாக நாங்கள் அதான் இந்த மாதிரி ஏதாச்சுன்னா பாரு கூப்பிடலாம், பேசலாமே தவிர்த்து ஐ டோன்ட் திங்க் அப்படியே பயங்கரமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ராவல் ஆகும்னு எனக்கு சீரியஸாகவே ப்ராக்டிக்கலாக தோணலை. ஓகே. ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி ஆஃபீஸில் 2 பேரும் ஒர்க் பண்ணி. அது உள்ள வீட்டுக்குள்ளே போனப்போ அந்த மாதிரி இல்லையே, தெரிஞ்சவங்க மாதிரி இல்லையே, ஒரு எளியும் பூனையால இருந்தீங்க நீங்கள். அது ஒரு ப்ரொஃபஷனல் இதுங்க. நீங்கள் ஷூட்ஸ் போயிருக்கீங்களா? எப்படி இருப்போம் நம்ம, என்ன உட்காந்து கதை அடிச்சுன்னு பேசி பாண்ட் பண்ணிட்டு இருப்போம். வருவோம், ஷூட் பண்ணுவோம், ஏதோ மேலாப்பில் வில் ஹேவ் சர்ஃபேஸ் லெவல் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் தென் யூ வில் லீவ். அதில் ஒரு தெரிஞ்ச என் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கா பாரு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தெரியும், அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் நீங்கள், அதுக்கப்புறம் சுபிக்ஷா, உங்களுடைய பாண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அதே இடத்துல இன்டர்வியூவில் உட்காந்து சுபிக்ஷா கிட்ட பேசுகிறப்ப கூட
விக்ரம்னால நீங்க வெளில போனாங்கன்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்றப்போ அதெல்லாம் கிடையாது, நான் என்னால தான் போனேன், அவங்க எதுவும் ம். பண்ணல அப்படின்னு உங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அவ டைட்டில் வின் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சுபிக்ஷா வீட்டை விட்டு போயிட்டாங்க, நீங்களும் வந்துட்டீங்க. இப்போ எப்படி இருக்கு உங்க பாண்ட், எப்படி போய்க்கிட்டு இருக்கு? தினம் ரீசெண்டா போஸ்ட் கூட ஒண்ணு பார்த்தோம். இல்ல தினம் பேசிதான் இருக்கு. நைஸ். சுபி கனிலாம் இன்னும் தினம் பேசிதான் இருக்கு. இன்னும் சுபி எதுவுமே மாறல, இன்னும் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாச்சும் 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இல்ல தலைவா, அப்டேட்ஸ்? ஏதாச்சும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ம். இப்போதைக்கு அப்படி நாங்க ஃபியூச்சர் பிளான் பண்ணி அப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஏதாச்சும் வந்துச்சுன்னா வில் பி மோர் தென் ஹாப்பி டு டூ இட். ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க, இவங்க 2 பேரும் ஏதாச்சும் பண்ணணும். லைக் வந்து ம். பாண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. வெளில வந்துமே வந்து உங்களுக்காக நின்னு நீங்க உடைஞ்ச தருணம் இருந்துச்சு. நீங்களே சொல்லியிருப்பீங்க, சுபியும் கனியும் வந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நான் காலி ஆயிருவேன், அவ்வளோதான் முடிஞ்சிருன்றப்போ அவங்க வந்து உங்களுடைய சேவியரா வந்து நின்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது பார்க்குறப்போ. அண்ட் கனி பாண்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்ல, போக போக எப்படி உங்க கூட அந்த பாண்ட், அந்த தருணம் சொல்லுங்க. எப்போ அந்த ஐஸ் பிரேக்லாம் உடைஞ்சு அந்த ஒரு பாண்ட் நடந்துச்சு உங்களுக்குள்ள? தெரியல, ஆக்சுவலி நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அப்படியே இருப்போம், அப்படியே நம்மள அறியாம ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. எந்த இடத்துல நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா, நம்மளுக்கு என்ன தெரியும்? எங்கேயோ வாங்க ப்ரோ போங்க ப்ரோல இருந்து வாடா போடலன்னு கெட்ட வார்த்தைக்கு போயிருப்போம். இது எங்க மார்ச்சுன்னு கேட்டா அதை நோட் பண்ணி சொல்றதுக்கு அது சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் அதுவும் எங்க மார்ச்சுன்னு எனக்குலாம் தெரியாது. பட் அப்படியே க்ளோஸ் ஆயிட்டோம். சூப்பர். என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு மீம் செக்மெண்ட் இருக்கு. ம். அந்த மீம் வந்து நான் சொல்றேன். இந்த மீம் யாருக்கு செட் ஆகுன்ற மாதிரி உங்க ஸ்டைலே ஜாலியா அப்படி போயிடலாம். ஓகேவா? போயிருவோம். இது உங்களுக்காக தான் நான் பண்றேன். இது கொஞ்சம் ஜோவிலான பர்சன்றனால அந்த மீம் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு வாங்க மேடம் இது ஆக்ஷன் மேடம். இது யாருக்கு செட் ஆகும் அந்த வீட்ல? மேடம். இது இது action ஆக்ஷன் madam. மேடமா? சுபி வந்துட்டு உள்ள சீரியஸா இருந்தால, ஆ. வெளியில போயிட்டு வந்தா அவ ஃபன்னியா இருந்தா. ஓ அப்ப அந்த சீரியஸ்னஸ் தான் அவ வந்து லைக் பிக் பாஸ்க்காக அவ பண்ணது அப்படின்ற Okay. மாதிரி இருந்துச்சு. So, அது மேபி அது ஆக்ஷன் மேடம். சூப்பர். யூடியூப் ரூட்டஸ் வியானா. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. அந்த மூமெண்ட் வீட்ல எப்ப நடந்துச்சு? அந்த பர்சன் யாரு? போன கேள்விக்கு வியானான்னு பதில் சொன்னனால ம். தெரியலங்க. அவன் மட்டும்தான் பாண்ட் இருந்து வெளியில இருந்து வந்து ஒன்னு சொன்னது வியானா மட்டும்தான். ஸோ இதுவும் அவளுக்கு தான் பொருந்தும். பச்சை பொய் மேடம் இது. பச்சை பொய்யா? இது வந்து யாருன்னா பாரு ஜட்ஜா இருக்கும்போது அனைத்து டாஸ்க்லயுமே ஐயோயோ அப்பப்பான்னு இருக்கும். அம்மா அவன் கால் ரெட் லைன்ல இல்லம்மா 100 அடிக்கு அந்த பக்கம் இருக்காமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பாரு ஐயோயோ நிறைய இந்த மாதிரி. சூப்பர். அண்ணே இவன் நமக்கு வேணாம், வேணவே வேணாம். அந்த மாதிரி யார் அந்த பர்சன்? திடீர்னு வாட்டர்மெலன் பார்த்து அப்படி தோணும். நானும் சொல்றேன் வேணாண்டா, இந்த எஸ்டிவி கூட்டணிலாம் வேணாண்டா, பிடிச்சிட்டு நம்ம தனி கட்சிகளாவே போய் வாழ்ந்துக்கலாம்டா, இந்த ஆள் ஆக்டிவிட்டி சரியில்லடான்ற மாதிரி இருக்கும். அண்ட் வாட்டர்மெலன் சார் பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அவர் பண்ற விஷயங்கள், ஏன்னா கடைசியா போனாரு, வெளில வந்ததுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு ரொம்ப திவ்யா கிட்ட ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல நீங்களும் இருந்தீங்க, நீங்களும் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அவர்கிட்ட என்னதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? அவர் ஒரு ஜோன்ல இருக்காரு தல. நான் எப்படி பார்த்தேன்னா அந்த ஜோன்ல அந்த மனுஷன் சந்தோஷமா இருக்காரு. என்ன அது எந்த வகையிலும் தொந்தரவுப்படுத்தல. நான் இந்த வாட்டர்மெலன் சாரோட கம்பேரே பண்ண மாட்டேன். சரிங்களா? நல்லா இருக்கட்டும். இந்த ஜோன்ல ஒருத்தர் சந்தோஷமா இருக்காரு. எனக்கெல்லாம் எப்படின்னா ஐயோ என்ன பண்ணலன்றது தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இஸ் என்ஜாயிங் எவ்ரிதிங். நான் ஷூட்டிங் போனேன், ஜூஸ் கொடுத்தாங்க, கேரவான் இருந்துச்சு, அது எல்லாமே இஸ் என்ஜாயிங்ல. அந்த ஜோன்ல நீ இருக்க, அதுலயே டிராவல் பண்ணு, அவ்வளவுதான். அது ஃபன்னா இருக்கிறதுக்கு ஓகே ப்ரோ. எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இதை வந்து ஒரு சொசைட்டிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா கருதுறாங்கன்றப்போ, அவர் அந்த மாதிரி பெண்களுக்கு நடந்துறப்போ அது நார்மலைஸ் ஆகப்படுதோ வெளியில, இந்த மாதிரி பண்ணா எதுவும் சொல்ல மாட்டிருக்காங்க அங்களே, அது கொஞ்சம் வெளில போனா நார்மலைஸ் ஆயிடுதோ அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? சி அது அவர் பெண்கள் கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு அப்படி நடந்துக்கிறாருன்றது வந்து நாங்களும் சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள் நானும் கொஞ்சம் முகம் சுளிக்கிற வகையில் தான் இருந்திருக்கு. சொல்லியிருக்கோம். இதெல்லாம் முகம் சுளிப்புன்னு சொசைட்டி கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம்ல. முகம் சுளிக்கிற மாதிரி நான் நடந்துக்கணுமா இல்லையான்ற சொசைட்டி முடிவு பண்ணிக்கும். ஸோ யாருமே அங்கே அதை வந்து நார்மலைஸ்லாம் பண்ணல. இதோ முடிய போகுதுன்னா திவ்யாலாம் கடைசியில் கேட்டுட்டாங்க, இதை எப்படி நார்மலைஸ் பண்ணோன்னு. நாங்கள் எப்படி கடைசி ஃபினாலியில் உட்கார வச்சு அவர் கேள்வி கேட்டுருக்க முடியாது. அட்லீஸ்ட் கடைசியில்னாச்சும் கேட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அவரும் இல்லைப்பா ஐயோ விக்கல்ஸ் அப்படின்னு பயந்துட்டாரு, அவரும் பின்வாங்கிட்டாரு. ஸோ அது யாரும் நார்மலைஸ்லாம் பண்ணலை. நாங்களும் பதிவு சொல்லிட்டோம், நல்லா இல்லை, முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ சொசைட்டி தான் முடிவு பண்ணும். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா சுற்றி இருக்கவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சுற்றி இருக்கவங்களுக்கு இப்படி ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு ஓகே, நான் இப்படி பண்ணுவேன்னு முடிவு பண்ணால் அது பண்ணுறவங்களோட இஷ்டம்.
அண்ட் ஃபைனலி உங்களுடைய டீம் விக்கல்ஸ் பத்தி சொல்லுங்க. வெளியில இவங்க தாங்க அவங்க பிஆர். காசு காசு சம்பளம் கொடுக்குறீங்க மாசம் மாசம். அன்பால கிடைச்ச ஒரு பிஆர். உங்களுக்கு ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்காது, ஆனா உங்களுக்கு தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. பரவாயில்லையே. அது சூச்சகமா வந்து சாண்ட்ரா வந்து ஹரி ஐ லவ் யூ சொன்ன விஷயம் எல்லாமே அப்படி சொல்லி ப்ரொமோட் பண்ணி கடைசியில விக்கல் விக்கம் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ உங்க டீம் பத்தி சொல்லுங்க. வெளில வந்து அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பண்ண விஷயங்கள்லாம்? இல்ல இப்பதான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிருந்தேன். அடிங்கடா நான் சொல் உண்மையாலே நாங்க பண்ண ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டேய் உள்ள போவேன், என்ன சொல்ல போறேன்னு தெரியல, வெளிச்சம் என் மேல எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சேனல்லையும் உங்களையும் பெருசாக்கிக்கோங்க. இதுதான் நான் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போனேன்னா இது ஒண்ணுதான். இவனுங்களை பிஆர்னு நம்பி போய் எனக்காக சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா சண்டை போட வேணாம், இந்த இவங்களெல்லாம் இறக்கி விட வேணாம், ஃபெலோ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இறக்கி விட வேணாம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வின்னே தேவையில்ல, நீ என்னையே கிண்டல் பண்ணிக்கோன்னு ஒரு இதுக்கு சொன்னேன். இவனுங்க பண்ணதை பார்த்தா நான் உள்ள என்ன பார்க்காம வெளியில பார்த்தா யாரா உருப்படாதான் இவெல்லாம் ஏன்டா தேவையில்லாம பிக் பாஸ் இருக்காத மாதிரி ஒத்துக்குவேன். பட் யா தே மேட் இட் ஃபன்னி அண்ட் தே மேட் இட் ஈஸியர் ஃபார் my family and my wife to digest things. அதுலயும் அந்த ஓனர் ரெண்டு கூட பாராமல் கமெண்ட்லாம் அதான். so they made things easier. they made sure விக்கல்ஸ் remained விக்கல்ஸ். அவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷனையும் நானே என்ன தூரத்துல இருந்து காமெடியா தான் பார்ப்பேன். இப்போ அழுகிறதுலாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், அழுதாச்சு நடந்துச்சு. ஸோ they kept விக்கல்ஸ் alive, அந்த விக்கல்ஸோட ஸ்பிரிட் alive. ஸோ அதுக்கே அவனுக்கு பெரிய நன்றி and they did a very good job. அண்ட் ஏதாச்சும் ரிக்ரெட் பண்றீங்களா ப்ரோ? பிக் பாஸ் வீட்ல நம்ம பண்ணாம இருந்திருக்கலாமே. இந்த திவ்யா அந்த மாதிரி பேசினது, மேபி கால் இழுத்து விட்டது, அதெல்லாம் எல்லாமே ரிக்ரெட்ஸ் தான். அது எப்படி நடந்துருச்சு. ரிக்ரெட் ஐயோ நான் ஃபீல் பண்றேன், அது பின்னாடி நான் மறைய விரும்பல. அது தப்பு, அது இனி பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி நீ பண்ண மாட்டேன், நீ யாரை போய் எப்படிலாம் பேச போறோம். அது பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டது, கோவமா இருக்கும்போது முடிவுகள் எடுக்காது. நைஸ். அண்ட் நாங்கள் 105 days பிக் பாஸ் பார்த்தோம். அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு விக்ரம் இருந்தார். அவர் வந்து எதுவுமே இல்லாமல் லைக் எப்படி சொல்கிறது, பெருசாக எதுலையும் இன்வால்வ் ஆகாமல் ஒரு மாதிரி இருந்தார். நடுவில் வந்து பாரு கிட்ட பண்ண அந்த ஆக்ஷன், பாரு என்ன அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும், அங்கேருந்து வேற மாதிரி விக்ரமை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? திடீர்னு ஏதாச்சும் லைக் யோசிச்சிங்களா, லைக் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான்? நான் அந்த ஹோட்டல் டாஸ்கில் அவ்வளோ எங்கள் ஹோட்டல் டாஸ்கில் எப்பவுமே இன்வால்வ்டாக தாங்க இருப்பேன். எனக்கு மிச்சது எதுவும் புரியாது. டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா இன்வால்வ்டாக என்னால் என்ன முடியுமோ பண்ணுவேன். முடியாது இது டச் இல்லாமல். ஸோ அந்த மேனேஜர் டாஸ்கில் எனக்கு ஒரு விஷயம் நடந்து இப்படிலாம் நடந்துச்சு. எனக்கு அங்கே நடந்த அந்த டிஸ்ட்ரப்ஷன் பிடிக்கல. கஷ்டப்பட்டு ஒருத்தன் பண்ணுவான், ஒரு விஷயம் டிஸ்ட்ரப்ட் ஆகும். டிஸ்ட்ரப்ட் ஆகிறவங்க தான் கேமர்ன்ற மாதிரி ஒரு இடம். அந்த அந்த அது எனக்கு பிடிக்கல. அப்போ நான் என்ன முடிவு பண்ணி, நீ டிஸ்டர்ப் நீ பண்ணுறீன்னா நான் ஒன்ன டிஸ்டர்ப் பண்றேன், வீக்கெல்லாம் நானே வில்லன் ஆயிக்கிறேன், என்ன இப்போ பெருசாக ஆகிட போகுது, பார்த்துக்கலாம், அந்த மோடு போயிட்டேன். அது அங்கேருந்து வந்த ஒரு தாக்கம் நாங்கள் கொண்டு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுவுமே ஒரு வாரத்துக்கு கழிச்சு கொஞ்சம் கம்மியாச்சு, அப்புறம் அதிகமாக, அப்புறம் ஒரு மாதிரி ஜாலியாக, அப்புறம் வீடோட வீடாக பழகியாச்சு. நம்ம வீடுன்ற மாதிரி ஆயிடும் அது. அப்புறம் ஷோ இதெல்லாம் தெரியாது, அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகிறது தான். அண்ட் பிக் பாஸ் உங்களை அப்போ தான் கிரேவாக இருக்கிற தப்பு இல்லை விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அங்கேருந்து தான் அப்படியே டோட்டல் கிராஃபே உங்கள்ந்து மாறிச்சு நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சேன். நைஸ். இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியான விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். சரி சொல்கிறாங்க, அவங்க தான் சொல்றாங்க, சரி பண்ணுவோம், வரது வரட்டும் சொல்லிட்டாரு அவரு. பிளாக்கா தோணுச்சுன்னா பண்ண மாட்டேன். பட் அதான் சரி நம்மளே புஷ் பண்ணுவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பண்ணதுதான். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கும் மக்களுடைய கிளாரிஃபிகேஷன் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கலக்குங்க. தேங்க்யூங்க. 2026 உங்களுக்கு நல்லபடியாக அமையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் தனுஷ். தேங்க்யூ. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.